தற்போது ஒரு அண்மைச் செய்தி. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் ரயில் நிலையத்தில் ரயில் விபத்தின் போது பயணிகளை எவ்வாறு மீட்பது குறித்தான ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் ரயில் விபத்தின் போது பயணிகளை எவ்வாறு மீட்பது என்பது குறித்தான ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அண்மைச் செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுமன் வழங்க கேட்கலாம். சுமன், விவரம். வணக்கம் ஸ்ரீதர். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் தென்னக ரயில்வே துறையின் சார்பில் ரயில் விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு பயணிகளை பாதுகாப்பாக மீட்பது குறித்து ஒத்திகை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த ஒத்திகை விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் பொழுது B1, B2, B3 என்ற 3 குளிர்சாதன பெட்டியும் ஒரு பொது பெட்டி கொண்ட நல்லூர் விரைவு ரயிலில் 2000 பயணிகளை ஏற்றிக்கொண்டு சேலத்திலிருந்து பெங்களூருக்கு சென்று கொண்டிருந்த போது திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் அருகே ரயில் தடம் புரண்டதில் B1, B2 குளிர்சாதன பெட்டியில் பயணம் செய்த 50 பேருக்கு படுகாயம் ஏற்படுவதாக, அவர்களை காயப்பட்டவர்களை எவ்வாறு மீட்பதற்கு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் செயல்கள் குறித்தும், அங்கு 10 பேர் உயிர் இழப்பு நிகழும் ஒரு செயலை தத்துரூபமாக ஒத்திகை நிகழ்ச்சியின் பொழுது காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் போது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் சிவ சவுந்தரவல்லி, திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா, ரயில்வே தெற்கு முதல்நிலை அலுவலர் கணேஷ், சென்னை கோட்ட கூடுதல் மேலாளர் தேஜ் பிரதாப் சிங் மற்றும் சென்னை மண்டல ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர், தீயணைப்பு துறையினர், ரயில்வே போலீசார் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மேலும் 10 ஆம்புலன்ஸுகள் இந்த தேசிய பேரிடர் மீட்பு குழுவின் சார்பில், 2 மோப்ப நாய்கள், ரயில்வே பாதுகாப்பு படை சார்பில் மோப்ப நாய்கள் என 3 நாய்கள் பயன்படுத்தப்பட்டது. குறிப்பாக ரயில் தற்பொழுது சமீப காலமாக ரயிலுடைய விபத்துகள் ஏற்படுகிறது. அந்த ரயில் விபத்துகள் ஏற்படும் பொழுது எவ்வாறு அந்த பாதிக்கப்படும் பொதுமக்களை காப்பாற்றுவது, அதேபோல் பயணிகள் உடனடியாக இருந்தால் கூட அவர்களை எப்படியெல்லாம் காப்பாற்றப்படலாம் என்ற ஒரு நிகழ்ச்சியை தான், ஒத்திகை நிகழ்ச்சி தான் இந்த ஜோலார்பேட்டையில் நடைபெற்றது. ஸ்ரீதர், தகவலுக்கு நன்றி சுமன்.